ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்யாணி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைடல் விளாக் தான். ஆல்ரெடி நம்ம ப்ரைடல் விளாக் போட்டிருப்போம். இப்போ ரொம்ப கேப் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோவும் எடுக்க முடியல. ஷார்ட்ஸ் இப்போ அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் டிப்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை பாருங்கள். இப்போ ஒரு ப்ரைடலுக்காக தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ப்ரைடலுக்கும் அவங்க ஸ்கின் டோன் என்ன டோனுன்னு பார்த்து ஒவ்வொன்றா பார்த்து எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கு தான் காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 3:00 நம்ம ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். 3:00 கிளம்புனா தான் அவங்களுக்கு 6:30க்கு அவங்களுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 3:00 நான் ரெடி ஆகிட்டேன். இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காரமடை தான். நம்ம பார்லருக்கு அப்படியே பேக் சைடு தான் இருக்காங்க. பார்லரில் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ நான் எப்போயுமே வெளியில் கிளம்பும்போது சாமி கும்பிட்டு தான் கிளம்புவேன். அது என்னுடைய ஹேபிட்டு. சார் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் 3:00 கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. பக்கம்னால நான் 2 வீலரில் நான் போயிட்டேன். நான் எப்போயுமே ரிசப்ஷன் இருந்தால் நைட்டே போய் ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் மார்னிங் முகூர்த்தத்தை முடிச்சுட்டு தான் வருவோம். ஸோ இது மார்னிங் மட்டும் முகூர்த்தத்துக்கு மட்டும் நம்ம புக் பண்ணியிருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு மோஸ்ட்லி அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் முகூர்த்தம் லுக் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக புக் பண்ணியிருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் இருந்தது. ஸோ அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம். டீ குடித்தா நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக டீ குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பிட்டேன் நான். ஸோ மார்னிங் நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 3:00 இருக்கும். அந்த பொண்ணும் கால் பண்ணி வச்சாக்கா நானும் ரெடியாக இருக்கேன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் தான். நம்ம வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் தான். இவங்க ஆக்சுவலாக இவங்க தான் பொண்ணு. இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஊட்டியில் போய் எனக்கு மேரேஜ். அதனால் எனக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டோன் தான். ரொம்ப டஸ்கி ஸ்கின்னும் கிடையாது, ரொம்ப ஃபேர்னஸும் கிடையாது. நார்மல் ஸ்கின் டோன் தான். அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு 5 ஹவர்ஸாக ஸ்டே ஆகி நிற்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது நான் என்ன ப்ராண்டு யூஸ் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா மேக் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா ஸ்டே ஆகி நல்லா இருந்தது. மேக்கப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. அது மாதிரி ஐலுக்கு அவங்க சாரீ கலருக்கு கேட்டாங்க. அந்த சாரீ கலருக்கே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நார்மலாக சாரீ கட்டிட்டு நாங்கள் சாரீ ஃப்ளீட் சரியாக எடுக்கலை. சும்மா சிம்பிளாக கட்டிட்டு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம மேக்கப் போட்டு முடித்தாலும் அவங்களுக்கு செட் ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour ஆகும். ஃபஸ்ட்டு எப்போயுமே ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் முடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டே ஆகி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடைசியில் தான் ஃபேஸ் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் லைட்டாக பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்லாம் அதுக்கப்புறம் பண்ணியாச்சு. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸில் பார்த்திங்கன்னா பிளாக் மார்க்கு அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ அது எல்லாமே ஹைட் பண்ணி அவங்க கேட்ட மாதிரி செட்டில்டாக லுக் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அப்பப்போ அவங்க மிரர் பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஓகேவா, இது இல்லையா, இது நம்மளுக்கு செட் ஆகிக்கிறோமா, அப்பப்போ மிரர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மிரர் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் எல்லா ப்ரைடலுக்குமே அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இது மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு என்னுடைய ஜஸ்டின் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் நான். ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா அவங்களும் சொன்னாங்க இது ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு இது ஓகே அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவங்களும் சொன்னாங்க. அவங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஆரஞ்சு கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போட்டு ஃபுல்லாகவே செட் பண்ணேன். நல்லாவே செட் ஆயிடுச்சு. அவங்க ஸ்கின் டோனுக்கும் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் நார்மலாக அவங்க கேட்ட மாதிரி செட்டில் லுக்காக இருந்துச்சு. ஸோ இது அவங்க ஊட்டிக்கு போகிற வரைக்கும் ஸ்டேவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருந்தோம். அங்கே போய் மறுபடியும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வேறு வச்சுருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐலுக்கு அவங்க சாரியுடைய பார்டருக்குள்ள தான் நம்ம மேட்ச் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ப்ரைட்டாகவும் நல்லா அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அவங்க ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு லெஹங்கா அதுவும் ரெட் கலர் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் ரெண்டுக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் நம்ம மேக்கப் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டுக்குமே ஐஷேடோ கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றத இந்த செட்டு பார்த்திங்கன்னா அவங்களே புக் பண்ணிட்டாங்க. நான் ஒன்லி பார்த்திங்கன்னா மேக்கப் மட்டும்தான். செட்டு அவங்க ஆல்ரெடி புக் பண்ணி வாங்கிட்டாங்க. தெரிஞ்சவங்க மூலமாக அவங்க செட்டு வாங்கிக்கிட்டாங்க.
ஸோ அது மாதிரி அவங்க கேட்ட டைமிங்குள்ளே நம்ம வந்து 6:30 ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட்டு பண்ணி முடிச்சு கொடுத்தாச்சு. அவங்க கேட்ட மாதிரி லுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்ல ஒரு ப்ரைட்டாகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் இருந்துச்சு. செம்ம லுக்காக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட் எடுத்தது. அதனால் நல்ல ஒரு ப்ரைட்னஸ் நல்ல ஒரு க்ளோவாகவும் இருந்துச்சு. இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரீல்ஸ் எடுத்தோம். அதுக்காக அவங்க கை வச்சு மறைச்சாங்க. அந்த லுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா. செட்டு வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மேட்ச் இல்லை. ஸோ அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க சாய்ஸில் வந்து நான் வந்து விட்டுட்டேன். மேக்கப் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேக்கப் தான். ஸோ எப்படி இருக்குது மேக்கப் எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஊட்டியில் மேரேஜ் வந்து இப்படி தான் பண்ணுவாங்களாம். நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, பண்ணியிருக்காங்க பட் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஸோ இவங்களை வந்து ஊட்டி மேக்கப் பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இங்கே மேக்கப் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் இப்போ வந்து இங்கே உள்ள சடங்கு எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு திஷ்டி கழித்து எல்லாம் அனுப்பி வச்சாங்க பொண்ணை வந்து. ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து டைமிங் அதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து 7:30 பக்கத்தில் ஆயிடுச்சு. 3 மணிக்கு போனேன். டைமிங் பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. ஸோ அவங்க ரிவ்யூ வந்து கேட்டிருந்தேன். மேக்கப் எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து கேட்டுருவேன். நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். மற்றவங்க நம்ம மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே இது மோஸ்ட்லி வந்து தெரியும். ஸோ நம்ம அதை வந்து எதுலையுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு மேக்கப் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பசங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு சின்ன பையன் வந்து பிரியாணி கேட்டிருந்தேன். ஸோ அவனுக்கு தேவையானதையும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம லேடிஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் வீட்டில் வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஏன்னா நம்முடைய ஒர்க்கு அந்த மாதிரி. ஸோ பசங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு விசில் வந்தால் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் என் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயாச்சு. ஃப்ரெண்டுடைய பொண்ணுக்கு சீர் வச்சுருந்தாங்க. ஸோ அவள் ஆல்ரெடி ஃபேஸ் மேக்கப் மட்டும் போட்டு வச்சுருந்தா. ரொம்ப சிம்பிளாக மைல்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் நல்லா ப்ரைட்னஸ் பண்ணி கொடுத்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் போட்டுட்டு பொண்ணுக்கு தாவாணி பாவாடை சட்டை தான் சீருனாலே எதாவது தாவாணி பாவாடை தான் அதையும் போட்டு முடிச்சுட்டு நைட்டாக டச்சப்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளாக சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்மளும் கிளம்பியாச்சு. மறுபடியும் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேலே தான் போனேன். ஸோ அவளுக்கு வந்து வேலை இருந்ததுனால கொஞ்சம் வந்து பண்ணி விட்டு போயிருங்கக்கா அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் போய் பண்ணி விட்டு சிம்பிளாக ஒரு லுக் கொடுத்துட்டு வந்தாச்சு. மறுபடியும் திரும்ப போனேன். ஸோ இந்த 2 மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய்டா. ஹாய்க்கா. மேக்கப் எப்படி இருக்குது? நீங்க கேட்குற மாதிரி இருந்துச்சா? ஓகே, நீங்க இருந்து ஊட்டிக்கு போகணும் சரியா? ஸ்டே ஆயிரோம்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூடா தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. நைஸ் சர்வீஸ். தூக்கம் வரல பேசிட்டே. சூப்பரா இருக்கு. ஓகே, நீங்க நினைச்ச மாதிரி இருக்கா? எக்ஸ்பெக்டட். தேங்க்யூடா தேங்க்யூ. தேங்க்ஸ் கா. ஓகே, தேங்க்யூ. பை.